நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்வோம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகள் நமக்கு என்றென்றும் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமார்கள் பொற்பாதம் தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசிகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மாதா பிதா குரு தெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். கேட்கலாம் கேட்கலாம். குருஜி வணக்கம் குருஜி. நான் வணக்கம். தேனில இருந்து சொல்லுங்க. பேசுறேன் குருஜி. குருஜி, இந்த மாதிரி உபகிரக சப்ஜெக்ட்ல வந்து என்னன்னா, நம்ம சூரியனுக்கு மேல வந்து இந்திர தனுசு துமா வரப்போறது இல்லை. ஆனா பரிவேதனும் வியாதபான் மட்டும் வந்து சூரியன் மேல வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து அந்த பலன் வந்து எப்படி வரும் குருஜி? அதுதான் நீங்க நவாம்சத்துல வரும்போது ரெண்டா ஒண்ணா வரலாம்ல. வரலாம் குருஜி. அப்ப சொல்லுங்க. நவாம்சத்துல இருக்கும்போது இந்த பலன்கள் சூரியன் மேல இந்திரதனுசு இருந்ததுன்னா அவங்க அப்பா கடுமையான வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டவர் சொல்லுங்க. அவருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பிழைக்க போன இடத்துல பேர் கிடைக்கும் சொல்லுங்க. திருமணத்துக்கு பின்னால் மாமனாருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சொல்லுங்க. அதை ராசி கட்டத்தில் மட்டும்தான் வர்க்க சக்கரத்தில் பயன்படுத்தி பார்க்கலாமே. சரிங்க குருஜி. ம். மிக்க நன்றி. உபகிரகங்கள் என்பது இயற்கையின் சீற்றங்களை சொல்வதற்கு, அப்நார்மலா இருக்கிற சில விஷயங்களை சொல்றதுக்கு சூப்பரா பயன்படும். அது சூரியனுடைய பாகையிலிருந்து கணிக்கப்படுறது. அதனால அது ஆன்மால இருந்து வரக்கூடிய இன்னும் சில விஷயங்களை அது தெளிவா சொல்லும். உபகிரகங்களை ஜாதகத்துக்கு பயன்படுத்தி சொல்லலாம். அதுக்கு வர்க்க சக்கரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்லது. நன்றி. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சைனால இருந்து மார்க் பேசுறேன் சார். சொல்லுங்க ஆஹ் மாஸ்மார். ஐயா, நிறைய பேருக்கு வந்து இப்ப மத்திய வயதுல வந்து மனநிலை பாதிக்கப்படுறாங்க. நல்ல கல்யாணம், நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, திருமணம் ஆயிருது. நார்சிசிஸ்ட் மென்டல் டிசார்டர் இந்த மாதிரி நிறைய மனநிலை பாதிக்கப்படுறாங்க. இது எதனாலங்கய்யா வருது? இதுக்கு வழிபாடு ஜாதகம் மத்திய வயதில் மத்திய வயதுங்கிறது எந்த வயதுல எந்த வயது வரைக்கும்? எங்களை மாதிரி சின்ன இல்லைங்க ஐயா. பசங்களா? சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதுன்னா அப்பனா அவங்களுக்கு எதுவும் வரல. நல்லா படிச்சு கிராஜுவேட் ஆகி வேலைக்குன்னு போயிடுறாங்க. நல்லா கவனிங்க. எப்ப ஆசைப்படுறோமோ அப்பதான் மனநோய் வருதுங்க. ஆசை நிறைவேறாத போது மனநோய் வருகிறது. அது மத்தியம வயதுன்னு அவசியம் இல்லை. அவங்க ஆசைப்படக்கூடிய வயசு. ஏன்னா 50 வயசு அம்மாவுக்கும் மனநிலை பாதிக்கப்படுது, 12 வயசு பையனுக்கும் பாதிக்கப்படுது. ஆசை நிறைவேறாத போது அவங்க மனசு ஸ்தம்பிக்குது. இல்லையா? ஆசையை ரொம்ப தீவிரமா காட்டும்போது, பொசசிவ் அப்படின்னு காட்டும்போது பாதிக்குது. இதெல்லாமே மத்திம திரேக்கானம் அப்படிங்கிற ஒரு திரேக்கானம் இந்த வியாதியை கண்டிப்பா காட்டாது. ஒரு திரேக்கானத்துடைய கடைசி திரேக்கானமும் ஆரம்ப திரேக்கானம் இந்த வியாதியை கண்டிப்பா காட்டும். அதாவது ஒரு ராசியுடைய முதல் 10 பாகை, கடைசி 10 பாகை கூடிய கிரகங்கள் சீக்கிரம் மனநோயை தரக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மத்திம வயதுங்கிறத தாண்டி ஆசைப்படக்கூடிய காலம்தாங்க. பற்று இல்லாதவனுக்கு மனநோய் பெருசா வராது. போட்ட அப்படின்ட்டு போயிடுவான். ஒரு 58 வயசுல இருக்க ஒருத்தருக்கு வந்து அப்ப திடீர்னு பிள்ளைக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கும், பேரம்பேத்தி நல்லா வாழ வைக்க நினைச்சு நடக்காம போயிட்டா மனநோய் வந்துடும். திருமணம் அன்னைக்கே திருமணத்துல தோல்வின்னு அந்த பொண்ணு நினைச்சதுன்னா அந்த செகண்ட் அதுக்கு மனநோய் வந்துடும். ஆசை எப்ப தோல்வி வருதோ எந்த வயசாக இருந்தாலும் அப்பவே வந்துடும். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது பேசிக்கா அப்படின்னா, அதோட காது மூக்கு தொண்டை அப்படின்னு இஎன்டிங்கிறதுல ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா பின்னால பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒண்ணு, பஸ்ஸில் போகும்போது வாமிட் சென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பஸ்ஸில் போகும்போது நம்ம எங்கேயாவது வாமிட் பண்ணுறாங்க, ராட்டினத்தில் போகும்போது ஓவரை வாமிட் பண்ணுறாங்கன்னா அப்போ கொஞ்சம் கூடுதல் கவனமாக எடுத்து அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் தன்னம்பிக்கையை வளர்க்குறது ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் ஆசைப்படாதீங்க, இயல்பாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கொடுத்தா போதும். சரி, ரொம்ப நன்றிங்க. நல்லது.
ஒரு அப்பா வந்து ரொம்ப பிரியமா இருக்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்த ஒரு பொண்ணு அப்பவே மனநோயாளி ஆயிடுச்சு. 25 வருஷம் ஒரே ரூம்ல உட்காந்துருக்கு. அப்பா அப்பான்னு உட்காந்துருக்கு. லவ் பண்ண பையன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அவனை நினைச்சு உட்காந்துருக்கிற பொண்ணு இருக்கு. ஆசைகள் தோல்வி உறும்போது மனம் பாதிக்கப்படுது. அதை சுட்டி காட்டக்கூடிய வலிமையான திரைக்காணம் முதல் திரைக்காணமும் கடைசி திரைக்காணமும் அப்படி ஞாபகம் வச்சுட்டு ரைட். ஐயா இந்த சைக்கோ நார்சிசிஸ்ட் மென்டலி டிசார்டர் இது மல்டிபிள் எல்லாமே டிசார்டர் நீங்க இல்ல. என்ன வேணாலும் பேர் வச்சுக்கங்க. மனநோய்ங்கிற பேருக்கு நீங்க என்ன வேணாலும் டிசார்டர்னு வச்சுக்கங்க. ம். ஒரு உருவத்தை போல தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது, கற்பனையில வாழ்றது, கற்பனையில இருக்கிறது, அப்படிலாம் இருக்கு. ம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட பார்க்கறதுக்கு வந்துட்டாரு. நான் அந்த பொண்ணுக்கு நிறைய அட்வைஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஃப்ரீயா இருந்தா அட்வைஸ் பண்றீங்களான்னு கேட்டாரு. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால. சரி சும்மா தான் இருக்க ஒரு பொண்ணு அப்படி ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி ஆச்சே அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். சரி கூட்டிட்டு வாங்க அட்வைஸ் பண்ணிடலான்ட்டு நம்ம படிச்ச அறிவெல்லாம் திறம்படுத்தி அந்த பொண்ணை வர வச்சாச்சு. வந்தவொடனே அந்த பொண்ணு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுது. குருஜி எனக்கு கடவுளேன்னு நமக்கு பயங்கர உற்சாகம் வேற. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதாவது நமஸ்காரம்லாம் பண்ணி அவங்களோட குடும்ப கதைலாம் சொன்னதுக்கு பின்னால் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு சார் ஒரே ஒரு ஃபோன் பேசிக்கிட்டுமான்னு. பேசிக்கிங்கன்னு சொல்லி தாராளமாக பேசிக்குமா இவ்வளோ பவ்யமா இருக்கேன்னு. அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. 1/4 மணி நேரம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. ஃபோனை வைக்கவே இல்லை. ரொம்ப கடுப்பா போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னம்மா எவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்க எப்பதான் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டம்மா ஃபோனை வாங்கினா ஃபோனில் சிம் கார்டும் இல்லை பேட்டரியும் இல்லை வெறும் கவரு. உங்க அப்பா சொன்னார் இப்படித்தான் சார் விடிய விடிய பேசிட்டு இருக்குன்னாரு. அதனால எல்லாத்துக்கும் பேங்கிற ஜாதகம்லாம் இருக்கு. அப்ப அந்த அது கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கு. ஆசை தோத்து போன பிறகுட்டு அதை வெளியில சொல்ல முடியாமதான் மனநோய். ஸோ ஆசைப்படக்கூடிய பாவம் 5ஆம் பாவமும் 11ஆம் பாவமும். முயற்சி ஃபெயில் ஆகுறது 3ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவம் கெட்டு போகும்போதெல்லாம் மனசு கெட்டு போயிருது. ஏமாற்றத்தை தாங்கிக்கிற முடியறது இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் அந்த பாவத்தை மனோபாவம் சொல்றோம். மனோபாவம் எப்பெல்லாம் கெடுதோ அப்பெல்லாம் மனசுல ஏமாற்றம் விளைவிக்கப்படுது. ஆசை நிறைவேறாம போயிருதுன்னு அர்த்தம். ரைட் அடுத்து நன்றிங்க. சொல்லுமா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. சங்கீதா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஜாமக்கோல்ல ஒரு டவுட்டு. என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி இன்டர்வியூ எனக்கு சக்சஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ம். அது நான் போடும்போது பிரசன்னம் தனுசு உதயம் வருது. உதயத்துல 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஜாமத்துல இருக்கு. ம். அப்ப 11ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் பதில் தான் சொல்லணும் இல்லைங்களா? இப்ப அங்க 2 ஆதிபத்தியம் இருக்கு. என்ன ஆதிபத்தியம் இருக்கு? 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் இருக்கு, 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் இருக்கு. கரெக்டா? ஆமா. அந்த உதயத்தை வேற எந்த கிரகமும் பார்க்கலைன்னா அவர் கடுமையா போராடி வெல்வாருன்னு சொல்லணும். ஈஸியா வெற்றி கிடைக்காது. கடுமையாக போராடி அந்த பார்டர் மார்க்ல பாஸ் பண்ணுவாருன்னு சொல்லணும். அது தனுசுலயே ஆருடமும் இருக்கு, மாந்தியும் இருக்கு. இப்ப என்னோட கேள்வி வந்து அப்படின்னா மாந்தி என்ன? இருக்கிறதுனால எப்ப மாந்தி இருக்கோ அப்ப அவர் ஒரு உழைப்பு பத்தாம போயிடுச்சு. மறதியை குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகம் சனியும் மாந்தியும். சனியோட உச்ச சனியோட பார்வையும் இருக்கு. அதான் அவர் நிறைய படிச்சுட்டு எல்லாமே படிச்ச மாதிரி தெரியும். அங்க கூட உட்கார்ந்து எல்லாம் மறந்துருக்கும். அப்ப அவர் என்ன செய்யலாம்? காயத்ரி மந்திரங்களை சொல்ல சொல்லலாம். சூரிய ஆதித்ய ஹிருதயங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்லலாம். அந்த மந்திரங்களை சொல்லும் போது அந்த ஞாபக சக்தி தக்க சமயத்துல பயன்படும். இப்ப இந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும்னு சொல்லணுமா இல்ல கண்டிப்பா முடியாது? சக்சஸ் ஆகும். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆனா அவங்க போட்டிருக்க எஃபர்ட் பத்தாது. அவங்க மேனுவலா ஒரு மார்க் போட சொல்லுங்க எவ்வளவு கொடுப்பாங்க. 70 மார்க் போட்டுனா இல்ல அது வந்து 30% கழிச்சுக்குங்க. 50 மார்க் தான் கிடைக்குங்க. 50 மார்க் தான் படிச்சிருக்காங்கன்னா 30 மார்க் தான் கிடைக்கும். ஸோ என்ன மார்க் சொல்றாங்களோ 30% கம்மியா தான் அவங்க எலிஜிபிள் இருக்கு. அதெல்லாம் அதை சொல்லி சொல்லுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அவங்களுடைய நாலேஜ் பத்தாது. சரிங்க சார். இப்போ சந்திரன் உதயத்துல இருந்தாலும் பாசிட்டிவ் பதில் தான் இல்லைங்களா? சந்திர உதயத்துல இருந்தாரு நீங்க கேட்கவே இல்லை. அவர் என்ன அதிபதியா இருந்தாலும் அவங்க எழுதுனா கண்டிப்பா பாஸ். தனுசு உதயமா இருந்தாலும் 8ஆம் அதிபதியா இருந்தாலும். ஆமா. சரிங்க சார். இந்த டவுட் தான். எப்பவுமே ஒரு போட்டி தேர்வுன்னு வந்தா அது 4 பேர் 5 பேர் சேர்ந்து போட்டி போட்டா 6ஆம் பாவத்தை பார்க்கணும். யாருமே போட்டி இல்லாம அவரா ஒரு போட்டி தேர்வுக்கு போனா உதயத்தை மட்டும் பார்த்தா போதும். சரிங்க சார். தேங்க்யூ சார். திருப்பூர்ல இருந்து ஜோசியன் பேசுறீங்க. சொல்லுங்க இப்ப சார். பரிவர்த்தனை டவுட் நமக்கு இப்போ ஒரு கிரகம் வந்து ஹெச்டி வாங்கிக்குதுங்க, பிளஸ் திக்பலம் ஆயிருக்குதுங்க. அப்புறம் பரிவர்த்தனை ஆகிறப்ப அந்த 2 மாறு, அப்புறம் அது பார்வை மாறுதுங்க. குரு சனி செவ்வாய் அது எப்படி நம்ம பலன் சொல்றோம்?
முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஒரு கிரகத்துக்கு எத்தனை பதவி இருந்தாலும், திக்பலம் இருந்தாலும், அதிக பாகை பெற்றிருந்தாலும், பரிவர்த்தனை இருந்தாலும், எல்லா பலனையுமே வரிசையா ஒண்ணு எழுதி எல்லாரும் சேர்த்து தான் சொல்லணும். அதாவது அதனால திக்பலம் பெற்றிருக்கனால இந்த வேலை செய்யாது, அந்த வேலை செய்ய தள்ளுபடி பண்ணக்கூடாது. அதிக பாகை பெற்ற கிரகம் நன்மை செய்யும். திக்பலம் பெற்ற கிரகம் அந்த திசையிலிருந்து நன்மை செய்யும். அவரே பரிவர்த்தனை இருக்கிற இடத்துலையும் செய்யும், போறதுல 2 மடங்கு செய்யும். அப்படி சேர்த்துக்கிட்டே வரும் பலனை. அப்ப அப்ப நம்ம பலம் வந்து நம்ம பாய் சொல்லுவாங்களா? அதாவது பரிவர்த்தனை முன்னாடி 50%, அப்புறம் 50% சொல்லுவாங்களா? பரிவர்த்தனை ஆயதுக்கு பின்னால் என்ன நடக்குமோ அதைத்தான் பெருசா சொல்லணும். அதுக்கு 75% சொல்லணும். பரிவர்த்தனைக்கு முன்னால கம்மியா சொல்லணும். ஓ, சரி சரி. ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகுதுன்னா இங்க இருக்கும்போது நீ 50 மார்க்குக்கு வாழ்ந்துட்டு இருந்தா வேற இடத்துக்கு போனா 100 மார்க்குக்கு வாழ்வேன்னு சொல்லணும். ஓ, சரி சரி. பரிவர்த்தனையானதுக்கு பின்னால்தான் யோகம். அதனால பரிவர்த்தனைக்கும் இடமாற்றத்துக்கு பின்னால்தான் வெற்றி அப்படின்னு சொல்லணும். சரி சரி, நன்றி. நல்லது. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தை தத்துக்கு தான் போக போகுது, அதாவது அவங்க பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ்ட வளர்க்காம வேற ஒருத்தவங்க வளர்க்க போறாங்க அப்படின்றத நம்ம எந்த எப்பவுமே 5-8 பாவங்கள் 5ஆம் பாவமும் 8ஆம் பாவம் ரொம்ப நெருக்கமா லக்கணத்தோட தொடர்பு வந்தா அது அடாப்டா தான் போக போகுது. அடாப்ட் முதல்ல எப்போ எந்த ரூல் தெரிஞ்சுக்கனாலும் 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. காரகம் பாவகம்னு தத்து போறதுக்கான காரகரங்கள் சனியும் புதனும். அதுதான் விஷயம். அது வலுவா இருந்தாலே அந்த குழந்தைய தத்து கேட்பாங்க. பாவகம் 5-8 தொடர்பு லக்கணத்தோட இருந்ததுன்னா அவர் தத்து போயிடுவார். விதவிதமான ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி அடாப்டர்லாம். ஸோ இன்னைக்கு டோனர்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை வந்துருச்சு. நம்ம பயாலஜிக்கல் ஜாதகத்துக்கு வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது வந்து அப்படி இல்லாமல் இருக்கிறவங்க அப்பாவுக்கு பலன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 5-8 பாவம் வட சிம்மு சொல்லலாம். நீ யார் அப்பான்னு ஆழமா நம்புறியோ அவருக்கு இது நடக்கும்னு சொல்லுங்க போதும். சரிங்க குருஜி. இன்னொரு கேள்வி. எப்பவுமே திரிகோணம் அப்படிங்கிறது 1, 5, 9 கெட்டு போச்சுனாலே தன்னை ஒரிஜினலான பயாலஜிக்கல்ல அது பொழைக்காது. விட்டு வெளியே தான் போய் நிக்க போகுது. சொல்லுங்க, உங்க கேள்வி அடுத்து சொல்லுங்க. அடுத்து சந்திரன் அடியில வந்து இப்போ நம்ம லக்னத்தை அந்த சந்திரன் வந்து கடக்க போறாரு அப்படின்னா நம்ம வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லணுமா? இல்ல, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லணும். ஆனா அதுக்கான முயற்சி அவங்களுக்கு பத்தாது. ஒரு மாற்றம் செஞ்சதுக்கு பின்னால வெற்றி கிடைக்கும்னு சொல்லணும். சந்திரன் மாற்றத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம். நீங்க போயிட்டு இருக்கிற வழியில சின்ன மாற்றத்தை பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொன்னா போதும். ஆனா கண்டிப்பா சந்திரன் மாற்றத்தையும் வெற்றியும் சேர்த்து தான் தரும். சரி, நன்றி. சந்திரன் எந்த ஆதிபத்தியமா இருந்தாலும், எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதியா இருந்தாலும் வெற்றியை தராமல் போக மாட்டார். அவர் 6ஆம் அதிபதினா கூட பகையும் வெற்றியும், 8ஆம் அதிபதினா அவமானம் வெற்றியும், அந்த வெற்றியை சேர்த்துக்கிட்டு தான் போகணும். அவர் தான் ஃபில்ஃபில் பண்ணி அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நகர்த்துறவர். அடுத்து வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேரு அனிதா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ ராகுவுடைய பாதத்துல புஷ்கர நவாம்சம் ஒரு கிரகம் வாங்கி அது வந்து ஒரு பாவகர்த்தாரியோ ஒரு நீச்சம் இந்த 6, 8, 12ல மறைஞ்சிருந்தா அதனுடைய செயல் எப்படி சார்? எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி நல்ல புஷ்கர நவாம்சங்கிறது ஒரு முகூர்த்தத்துக்கு அற்புதமான நேரத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சின்ன கால அளவு. அது ராகுட நட்சத்திரத்துல வந்துச்சுனாலே அது செய்யும் போது மனசு வலிக்கிற மாதிரி சம்பவம் சேர்ந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். உதாரணமா தாலி கட்ட போற நேரத்துக்கு தாலியை தேடிட்டு இருப்பாங்க எங்கன்னு. இல்ல தாலி கட்ட நேரம் வந்தோடனே பொண்ணோட அப்பா இல்ல வெளியே நிக்கிறாரு வரட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. இல்ல எதையும் இந்த மாதிரி சின்ன அசம்பாவிதம் அங்க ஒளிஞ்சிருக்கிறது தான் அந்த ராகுகாலம் புஷ்கர நவாம்சம் சொல்லுது. புஷ்கர நவாம்சம் ஜாதகத்துல இருக்க தோஷத்தை பிரச்சனைகளை குறைக்கும். ஆனா அது என்ற நட்சத்திரத்துடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அதுல சின்ன பிரச்சனை மேலோட்டமா இருக்கும். ஆனா வெற்றி புஷ்கர நவாம்சத்துக்கு தான் வெற்றி. சார், விதியை மதியால வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, பிரச்சனைக்குரிய சம்பவங்கள் நடக்கும்போது புஷ்கர நவாம்ச லக்னங்கள் அமைச்சிட்டோம்னா அந்த சக்சஸ் ரேட்டை, வெற்றியோட அளவை, பாயத்தோட அளவை குறைக்கலாம், வெற்றியோட அளவை கூட்ட முடியும். அதனால எல்லா விதமான முகூர்த்தத்துக்குமே புஷ்கர நவாம்சம் தேடுறது நல்லது. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பெருமாநல்லூர் சார். சொல்லுங்க சார். இப்போ குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது 5ஆம் பாவமா 9ஆம் பாவமா சார்? 2 கருத்தா இருக்கு சார்.
குழந்தையை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம். 9ஆம் சார் பாவத்தை சார் குல தெய்வம் குல தெய்வம். அதான் பாருங்க. 5ஆம் இடம் தான் குழந்தை, 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அந்த ஓகே சார். குலதெய்வத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆச்சாரியனை குறிக்கிறது 9ஆம் பாவம். ஓகேங்க சார். அப்ப அதே மாதிரி ஒருத்தர் வீர மரணங்கிறத குறிக்கிறது எதுங்க சார்? மரணத்திலே வீர மரணம்ங்கிறது மரணம்னா 3ஆம் பாவம் 8ஆம் பாவம் அதோட 9 சம்பந்தப்பட்ட வீர மரணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 8, 9 சம்பந்தப்பட்டுச்சுனாலே அவருடைய மரணம் போற்றத்தக்கதாக இருக்கும். ஓகே சார். ஓகே. என்ன திடீர்னு வீர மரணத்தை பத்தி கேள்வி? மரணத்துல இல்ல, இப்ப வீரம் திடீர்னு ஒரு இந்த ராணுவ வீரர்களே இறந்து போறாங்களே, வீர மரணம் அடைஞ்சு போறாங்க இல்லையா? அதுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வாழ்ந்தா இறந்தாலும் வீர மரணம் தான் இனிமே. ஓகே சார். நீங்க நல்ல விதமா 20 வருஷம் வாழ்ந்துட்டாலே வீட்டுக்காரமாவும் அந்த கணவர் மனைவி சேர்ந்தா அதுவும் வீர மரணத்துல வைக்கப்படுகிறது. கண்டிப்பாங்க சார். ஐயா ஓகே வணக்கங்க. ரொம்ப நன்றி. ஐயா வணக்கங்க. ஈரோட்ல இருந்து ராமகிருஷ்ணன் பேசுறேங்க ஐயா. Right. ஐயா இப்ப இப்ப இந்த அவரு 9ஆம் இடமா 5ஆம் இடமான்னு சொல்லிட்டாரு. எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். நான் எதை தானம் கொடுக்க போறேனோ அதெல்லாம் 5ஆம் இடம். அப்பனா எங்க அப்பாவை என் பையனுக்கு நான் தானம் கொடுக்க முடியாது. ஆனா என் தெய்வத்தை என் பையனுக்கு நான் தானமா கொடுக்கலாம். இதை போய் கத்துக்கடான்னு சொல்லலாம். ஸோ நான் ஒரு இடத்துல நின்று கும்பிட்டா அது 5. எப்படி கும்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எதுவுமே 9ஆம் பாவம். அதெல்லாம் குலதெய்வம். அப்ப தெரிஞ்ச குலதெய்வம் சொன்னாலே அது 5ஆம் பாவம். அந்த தெய்வத்தை எப்ப மறந்துட்டீங்களோ அது 4ஆம் பாவம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா சரி. சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த ஹெச்டி கிரக வழிபாடுகள் இது பண்ணும்போது ஆகமி பத்தியும் சொல்லியிருந்தீங்க ஐயா. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆகமியா வந்திருந்ததுன்னா அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்க ஐயா? பாருங்க, ஆகமினா என்ன அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு விளக்கம் சொல்லிடுவோம். நிறைய தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தருக்கு ஒரு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தைங்க அந்த தெய்வத்தை அவருக்கு அந்த கும்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பின்னால கும்பிடாம போயிட்டாருன்னா அவங்களுடைய வம்சாவளி ஜாதத்துல அது ஆகமியா வரும். உதாரணமா, நான் நிறைய தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருக்கிறேன். என்னோட பையனுடைய குழந்தைகளோ தெய்வத்தை கும்பிடாம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வம்சாவளிக்கு அந்த கிரகம்லாம் அந்த தெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஆகமியாக வரும். வழிபட்டு வந்த தெய்வம் வழிபடாமல் விட்டு போனால் அந்த கிரகம் ஆகமியாக வரும். அதை கும்பிடலைன்னா அந்தந்த கிரகம் தரக்கூடிய யோகத்தை நம்மளை அனுபவிக்க விடாம வேடிக்கை காமிச்சுக்கிட்டே இருக்கும். உதாரணமா, ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாரு, அதுக்கு வந்து வேலைக்கு போக மாட்டாரு. ஒருத்தருக்கு நிறைய காசு இருக்கும், கஞ்சனா இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இந்த அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்காக மட்டுமே உங்களோட ஆன்மாவோட உட்காந்து வேணுங்கிறத வாங்கி கொடுக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த கிரகமே ஆகமியா வந்துருச்சுன்னா நீங்க வழிபடாத தெய்வம் எதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு கும்பிட்டுட்டா உங்க வாழ்க்கையோட தரம் அப்படியே மாறிடுங்க. அப்படியே மாறிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆகமியா வரும்போதுங்க வரலாங்க. 5 கிரகம் வரைக்கும் ஆகமியா வரலாம். இப்ப எங்க வீட்டுல 10 தெய்வத்தை கும்பிட்டு 10 கும்பிடல வைங்க, ஓ அந்த தெய்வத்தை சுட்டி கடவுள் உங்க கிரகங்கள் எல்லாமே ஆகமியாத்தான் வரும். புரியுதுங்க. நன்றி. அடுத்து, பெரும்பாலும் எது ஆகமி கிரகம்னு பாருங்க. அந்த கிரகம் நம்மளுடைய ரத்த சம்பந்த உறவுகளா வரும்போது அவங்க நம்ம மேல பற்று இல்லாம இருப்பாங்க. அந்த ஆகமி தெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வந்த பிறகு அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிரியமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அது வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் லாஜிக். எது ஆகமி கிரகமோ அந்த கிரகம் சுட்டி காட்டக்கூடிய உறவு நம்மகிட்ட பெரிய பற்றில்லாம இருப்பாங்க. அந்த தெய்வத்தை டீப்பா கும்பிட கும்பிட அந்த உறவுகளை நம்மகிட்ட நெருக்கமா வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நம்ம அந்த தெய்வத்தை கும்பிடக்கான ஒரு சரியான வழியா இருக்க முடியும். ரைட். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கோல்ல வந்து பிடிக்கிறது, அது ஒரு வக்கீல் வந்து நல்லவரா, ஒரு வக்கீல் வந்து நல்லவரா கெட்டவரா, அதிகமா பணம் போடுவாங்க, இப்படி போனா வந்து கேஸ் ஜெயிக்குமா அப்படின்னு எந்தெந்த பாவம் பார்க்கணும் ஐயா? முதல்ல இது ஒரு தனி மனிதனோட ஆராய்ச்சிக்கு தான் போகணும் இருக்கு. முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். நம்ம ஜாதகத்துல அஷ்டமாதிபதி சம்பந்தம் எந்தெந்த பாவத்துக்குள்ள இருக்கோ அந்த அது தசாபுத்தி நடந்தா நம்ம ஏமாறத்தான் போறோம். நமக்கு வந்த வக்கீல் நல்லவராக இருந்தாலும் கூட நமக்கு நடக்கிறது 6, 8 இல்லைன்னா 6, 12 இல்லை 8, 12 தசாபுத்தி இருந்தா நாம அவர்கிட்ட போய் ஏமாறுவது உறுதி. அவர் எனக்கு ஏமாத்துறவரா இருந்து இன்னொருத்தருக்கு நல்லவரா தெரியலாம். நம்மகிட்டே ஜாதகம் பார்த்த எத்தனையோ பேர் இது சரியா வரலையே அது சரியா வரலையேன்னு சொன்னா அவங்க ஜாதகத்தை அப்ளை பண்ணி பாருங்க. அவங்க ஜாதகத்துல 6, 8, 12 தசாபுத்தி நடக்கும். அந்த சமயத்துல அவங்களுக்கு யாருக்கும் சரியான வழிகாட்ட முடியாது. இன்னொன்று, அவங்க ஜாதகத்துல 5, 9, 11 தசாபுத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் நம்பிக்கை துரோகம் நடக்காது. ஞாபகம் வச்சுட்டு சரி.
அப்ப நம்ம 6-8 தசாபுத்தி நடக்கும்போது சரி நாம டைரக்டா உட்காந்து பேசாம வேற ஒரு பெரியவங்க முன்னிலையில் நீங்க பேசியிருக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த வழியை போக்குட்டு ஒரு வழியா அமையும்னு அர்த்தம். சரிங்க, நல்லது. அடுத்து நன்றியா. ஐயா வணக்கம்யா. வணக்கம். கார்த்திக் பழனியில இருந்து. சொல்லுங்க. இந்த உதயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காரகாதிபதி 6-8 12 இருக்கிறதுக்கும் பாவாதிபதி இருக்கிறதுக்கு என்னங்க அது வித்தியாசம் வருது? காரகாதிபதி இருக்கும்போது குணம் நல்ல குணமா இருக்காது. அவருடைய மூஞ்சி சாதனம் நமக்கு பிடிக்காதுங்க. பாவாதிபதி இருக்கும்போது அவர் சிரிக்க சிரிக்க பேசினா அவர் செயலை மட்டும்தான் பார்ப்போம். நல்லா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பத்தி விசாரணை பண்றாங்க, திருமணத்துக்காக பாக்குறாங்கன்னா அந்த பையன் நல்லவனா, பார்க்க லட்சணமா இருக்கானா, பார்க்க தோற்றம் எப்படி இருக்கான் அப்படின்னு அவன் குணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண காரகாதிபதியை தான் பார்க்குறோம். அது 6-8 அவன் குணம் நல்லா இருக்காது. அதுவே பாவாதிபதி 6-8 பண்ணதுன்னா அந்த பாவாதிபதி அவன் நல்லா சம்பாதிக்கிறானா, தவறான பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவனுடைய செயல்பாடுகளை சொல்ல போகுது. அப்ப அந்த உதயத்துக்கு அந்த பாவாதிபதி மறைஞ்சிருந்ததுன்னா அந்த பையனுடைய செயல்பாடுகள் விரும்பத்தக்கதல்லன்னு அர்த்தம். 2 பெரும்பெரிய நம்ம ஜாதகத்தை பார்க்குற அதே அப்ளை தான். பிரசனத்துல பார்க்கும்போது கேள்வி சுட்டி காட்டக்கூடிய உதயத்தில் நிற்கக்கூடிய எதுவோ அந்த கிரகத்துடைய காரக பாவத்தை தான் பார்க்கணும். எல்லா கிரகத்துக்கும் பார்க்க வேண்டியதில்லை. அப்ப இந்த கேள்வியின் பாவாதிபதி வந்து உதயத்துக்கு 12க்கு போறப்ப அது விரய பாவம் ஆயிருதுல்ல ஐயா? அப்ப வந்து ஆமா, அதை மறந்துட்டு அடுத்த வேலை செய்யறது நல்லது. அது வெட்டி செலவையும் விரயத்தையும் ஏற்படுத்த போதும் தெளிவா சொல்லிருச்சு. அப்ப அது சம்பவம் நடக்காதுன்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? ஆமா, சம்பவம் நடக்காது. ஓகே. அது நடந்துச்சுனாலும் 10 மடங்கு விரயத்தை கொடுத்து ஏன்டா நடந்துச்சுங்கிற மாதிரிதான் இருக்கும். எப்ப கேள்வியின் காரகரோ பாவகரோ உதயத்தை கிராஸ் பண்ணிட்டா அது சம்பவம் பினிஷ். அதை நோக்கி அது முயற்சிக்க கூடாது. அவர் கேள்வியே மருத்துவமனைக்கு போகலாமான்னு கேட்டாருன்னா உதயத்துக்கு 12 போலான்னு சொல்லலாம். வெளிநாடு போலாமான்னு கேட்டா உதயத்துக்கு 12 இருந்து கேள்வியின் காரகம் இருந்தா போலாம். இப்ப ஒரு தீரா நோய் அப்படின்றதுக்கு இந்த நோய் தீரவே தீராது லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த 8ஆம் பாவம் மட்டும் சம்பந்தமான போதுமையா இல்ல வேற பாவம் எதுவும்? சனி காரக கிரகமும் பாவ கிரகமும் இல்லாம ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடாது. ஒரு நோய் தீரும் அப்படின்னோம்னா அந்த நோயோட தீரக்கூடிய நோயெல்லாம் புதன் சொல்லும். அந்த நோய் தீராம கர்ம வியாதியா இருக்கு அப்படின்னா கேது சொல்லும். நோய் தீரவே தீராது உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும்னா சனி சொல்லும். அப்ப கர்ம வியாதியை குறிக்கக்கூடிய முக்கியமான காரகங்கள் முக்கிய 2 சனியும் கேதுவும் தான். பாவகத்துல 8ஆம் பாவத்தோட சம்பந்தப்படும் போது அது இறக்கும் முறை இந்த வியாதி இருக்குன்னு தான். வியாதியுடைய ஆரம்ப கட்டத்தை 6ஆம் இடமும் வியாதியோட வளர்ந்த வியாதியில் அடுத்த கட்ட வியாதின்னு சொல்றது 8ஆம் இடமும் சொல்லும். எப்பவுமே 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துடைய தொடர்பு இருந்தாலும் 6-9 தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நோய்க்கான மருந்து ஈஸியா கிடைக்கும், பலிதமாகும். 6ஆம் பாவம் இல்ல 6ஆம் இடத்துல நிக்கிறவங்க 8ஓட சம்பந்தப்பட்டா நோய் தீராது, நோய் வளர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சனி சம்பந்தப்பட்டா நீங்க எடுக்கிற மருந்தே நோயா மாறி நிற்கும். ஓகேங்க, நன்றிங்க. நல்லது. வணக்கங்க. வணக்கம் டாக்டர். அதாவது இப்ப சுக்கிரன் வலுவிழக்கிறத வலுவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மாணவர் கேட்டிருந்தாரு. இருங்க, ஒரு ஜாதத்துல வலுவா இல்லாத கிரகத்தை வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த கிரகத்தோடைய பாதிப்புல இருந்து நம்மளை மன ரீதியா உணர்வு ரீதியா தற்காத்து கொள்வதற்கு பிரார்த்தனை வழிபாடு இருக்கும். நம்ம ஒர்க் ஷாப் நடத்தல வர கிரகத்தை தட்டி நிமித்து சரி பண்றதுக்கு. ஆனா என்ன செய்யலாம்னா இந்த சுக்கிரன் பலகீனமா இருக்குன்னா சுக்கிரனுடைய தெய்வத்தையோ காரக தெய்வங்களையோ வழிபடும்போது என்ன அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அல்லது அது எப்படித்தான் இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை அது தருது. அது சூரியனாலதான் பலம் இழக்கிறாங்க. சூரியன் எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவாகிறாரோ அந்த அளவுக்கு பிறந்த காலத்துல என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அதுல இருந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பயிற்சி பழக்க வழக்கத்தை பிற வழிபாடுகள் பிரார்த்தனைகளுமா சரி செய்து கொள்ள முடியும். நான் பலப்படுத்துறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தைரியமா சொல்லுங்க. ஆனா ஆதித்ய கிருதியை படிக்கும் போது சூரியன் அது என்ன செய்யுதுன்னா சூரியனால ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்ம உடம்பு மனசு ஏற்றுக்கொள்ள தயாராயிடும். நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு கொடையை எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு முன் ஜாக்கிரதை உணர்வை அந்த பிரார்த்தனை செய்யுது. அப்ப அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுகிறீர்கள்.
அந்த அஸ்தங்கம் பண்ற சூரியனை வந்து அது அஸ்தங்கம் பண்ண பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஒண்ணும் வழி இல்லை. பாருங்க, அந்த அஸ்தங்கம் பண்ற சக்தியை நம்ம தாங்கிக்கிறோம். இல்ல அது ஏற்படுத்த போற பிரச்சனை முன்னுக்கே நமக்கு உணர தெரிகிறது. அதனால அது பாதிப்புலேருந்து வெளியே வர்றோம். நீங்க அதுக்காக வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி காப்பாத்திடலாம்னு நினைச்சோம்னா, நம்ம தனியா ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சு ஒரு 100 பேர் வேலைக்கு அமர்த்தி, சனி இந்த பக்கம் சூரியன் நிமித்தி விடு, இந்த பக்கம் சுக்கரன் அடிச்சு பட்டை கிளப்புன்னு சொல்லியிருக்கலாம். எந்த முனிவர் எதுவும் செய்யல. அப்படி சொன்னா அது பொய். அது வாய்ப்பே இல்லை. இந்த சக்கரத்தை போடு, இந்த மந்திரத்தை போடுனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாங்குதிறனை தரக்கூடிய சக்தி கொடுக்கும். ஒரு நோய்க்கான சப்ளிமெண்டா அது உணவு பொருளா இருக்கும், சத்து பொருளா இருக்கும். அவ்வளவுதான். ஒருத்தர் இறந்த உடனே வந்து அவங்கள புதைக்கிறதா எரிக்கிறதா அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுங்களா ஐயா? தாராளமா சொல்லலாம். சூரிய தத்துவம் புறாமே எரிக்கிறது, செவ்வாய் தத்துவம் எல்லாமே புதைக்கிறது. நம்ம காணாமல் போன பிரசனத்தை சொல்லி மேசரக்கணும், மேசராசி செவ்வாய் சம்பந்தம் இருந்தாலே புதைக்கப்பட்ட பொருள், புதையில தேடிய பொருள்னு படிச்சிருப்பேன் 62ஆம் பக்கத்துல வேல்யூம் 2ல. ஆமா, அது 12ஆம் இடத்தை வச்சு சொல்றதுங்களா ஐயா? சொல்லக்கூடாது. மேல எப்படி போவான்னு பாக்குறதுக்கு 12ஆம், கீழே புதைக்கிறோமா இருக்கிறோம்னு. அது எப்படி பார்க்கணும் முதல்ல ஜாதகத்தை. யாராவது தெரிஞ்சவங்க செத்து போயிட்டு அவன் ஜாதகம் நம்ம கையில இருந்தா அவன் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்க புதைக்கும் போது இப்ப எங்க அம்மா 4 மணி 26 நிமிஷம் 52 செகண்டுக்கு புதைச்சாங்க. ஆமாங்க. அப்போ உதயத்துல செவ்வாய் இருந்துச்சு. அப்ப நம்ம படிச்ச ரூல் கரெக்டு அப்படிங்கிறது. அம்மாவுக்கு 12ல செவ்வாய் போயிட்டு சரி நம்ம படிச்ச விதி கரெக்டுன்னு நிர்மாணம் பண்றேன். எங்க பெரியப்பாவை எரிச்சாங்க. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் எதுன்னு செய்யறேன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஜாதகம் ஒப்பிடும் போது மட்டும் உணர முடியுங்க. அடுத்து குருவே சரணம். பிரகலாத் பேசுறீங்க. சொல்லுங்க ஐயா. அஷ்டவர்க்கத்துல ஒரு டவுட். ஒரு ஜாதகருக்கு வந்து இப்போ குரு ரிஷபத்துல நல்ல பரல் வாங்கியிருக்காரு கோச்சாரத்துல. பட் ஆனா ஜனன கால ஜாதகத்துல வந்து குரு பரல் சரியில்லை. அவருக்கு வந்து உங்களுக்கு பணம் வரும்னு தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா அவருக்கு பண வரவு இல்லைன்னு தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. இது எதனால இருக்கும் ஐயா? பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரல் தான் எப்பவுமே வேலை செய்ய போகுது. நல்ல பரல் உள்ள ராசியில குரு போனார்னா அது டெம்பரவரி போஸ்ட். அது வரும், அது உணரவே முடியாது. வரும், வந்தாலும் வேகமா செலவாய் போயிடும். அது வரல என்னன்னு சொல்லுவார். பிறந்த காலத்திலேயே ஜாதகத்திலேயே நல்ல அதிக பரல் உள்ள 4 பரலுக்கு மேல உள்ள ராசியில குரு இருந்தாருன்னா அவருக்கு பணம் வரத உணர முடியும். பிறந்த கால ஜாதத்துல ஒரு பரல் உள்ள ஜாதத்துல குரு இருக்கு, கோச்சத்துக்கு 4 பரல் இருந்தா அவருக்கு தெரியாது, பணம் வரதே தெரியாது, உணர மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமா. அதாவது கரணங்கள் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பா ஒர்க் ஆகுதுயா. பல பேரும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன சொன்னாருன்னா, பச்சை கற்பூரம் பத்ரகர்ணக்காரருக்கு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி உணர்ந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாருங்கய்யா. அது இங்க பாருங்க, ஒரு தெய்வத்தை வழிபடும் அதோடைய குணம். நீங்க முருகரை கும்பிடும் முருகர் சூர சமுகார குணம் வந்துதானே ஆகும். அதானே கர்ம வினை. இவருக்கு பாசிட்டிவாவே நடக்கணும்னா ஜோசியர் புரோக்கரா தான் இருக்கணும். சரிங்க. இருக்கிறத சொல்லணுங்கிற போது கொஞ்சம் பிளஸ் மைனஸ் நடக்கிறது உண்மைதானே. அது தப்பில்லை இல்லையா? அது சார், நீங்க ஒரு ஆஞ்சநேயர் உபாசன மந்திரத்தை தொடர்ந்து சொன்னீங்கன்னா உங்க முகம் முழுமட்டே ஆயிரும். முகம் கண்ணை வீங்கிடும், உதடு பெருசாயிடும். அதை சொல்லிட்டு தப்பு நிறுத்தி பைரல் மந்திரத்துக்கு போனா உடம்பு ஸ்ட்ரக்சரா வர ஆரம்பிச்சிடும், காலு கின்னுன்னு ஆயிரும். நீங்க அதான் மாற ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பச்சை கற்பூரம் ஜாத்தி கும்பிடும் போது அதுல உக்ரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. சரிங்க. குருவேஸ்வர் நல்லது. குருஜி வணக்கம். சொல்லுங்க கார்த்தி, சொல்லுங்க. குருஜி, இப்ப ஒரு பாவகப்படி வீடை விற்கணும் இல்ல நிலம் விற்கணும் அப்படின்னா எந்த பாவகம் ஆக்டிவ்ல இருக்கணும்? அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவகம் 4, அதுக்கு விரைய பாவம் 3. 3ஆம் பாவங்கிறது சொத்துக்களை விற்பது. சொத்து மட்டும் இல்லாம நகை நட்டு எல்லாம் விற்கணும்னா 12ஆம் பாவம். அப்ப 3ம் 12 சம்பந்தப்படும் போது நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அது நல்ல விலைக்கு போச்சுன்னா 11 சம்மந்தப்படும். அடிமாட்டு விலை கொடுத்தோம்னா 3 12, நல்ல விலைக்குன்னா 3 12 11. அப்ப அசையா சொத்துக்கள் அப்படின்னா 3ஆம் பாவம். ஒரு பொருள் ஒரே ஒரு சொத்தை மட்டும் கொடுக்கணும் 3ஆம் பாவம். ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா 3 12. கிளியரா? வெளிநாட்டுல இருந்தாலும் அதே கணக்கு தான் வரும்ல. உயிர் எங்க இருந்தாலும் அங்கே
சரி குருஜி. ரெண்டாவது குருஜி, கோச்சாரத்துல வந்து நம்ம ராகுவோட பயணத்துல வந்து 23 டிகிரிலேயே அஃபெக்ட் ஆகுதுன்னு ஒரு சொல்றோம். கிரகத்துக்கு முன்னால 23.20 வரும்போதே அப்படி சொல்லிருங்க. அதான் கரெக்ட். இப்ப மத்த கிரகத்துக்கு 3 டிகிரின்னு எடுத்துக்கலாமா இல்ல 23 3 தான் எடுக்கணும். அப்ப இதே இதுதான் ஏழரை சனிக்கும் எடுக்கணுமா 3 டிகிரின்றது? 3 டிகிரி தான். சரி குருஜி, நன்றி குருஜி. 3 டிகிரிக்கு முன்னால சனி வரும்போது தாக்கே காட்டே பெருசா இருக்கும். 23 டிகிரின்னு காட்டுச்சுன்னா அவ எப்பதான் சரியாயிடும். ஒருத்தர் கடுப்பாய் போய் என்னையா ஒரு 7.5 சனியா மனுஷன் இப்போ எல்லா நாளுக்கும் சொல்றாரு. அதாவது அந்த குடும்பத்துல மொத்தம் 6 பேருங்க. அவர் மேச ராசி, பொண்டாட்டி மிதன ராசி, பையன் சிம்ம ராசி, 2வது பையன் துலா ராசி, 3வது பையன் தனுசு ராசி, அவங்க அப்பா கும்ப ராசி. ஒரு ராசி விட்டு ஒரு ராசி எல்லாருமே. அவங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சு 7.5 சனி சொல்லி என்னங்க எல்லாத்துக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கீங்க, என்னதான் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. புரிதல்ங்களா? அப்ப அவருக்கெல்லாம் இந்த 3 டிகிரிக்கு வரும்போதுதான் அந்த எனர்ஜி நல்லா தெரியும். சரி குருஜி, நன்றி குருஜி. நல்லது. இந்த ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் சந்தேகம் தெரியுதுங்கிற வகுப்பை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். மாணவர்களுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல நம்ம லைன்ல இருந்து படிக்கணும்னா நீங்க நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா பாடத்துலேருந்தும் உங்க சந்தேகங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நானும் அன்னைக்கு தினம் அந்த துறையில பார்க்குறேன், அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறேன். நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரா எந்த பிரச்சனையும் சந்திக்கிறீங்களோ அதே பிரச்சனை நானும் சந்திக்கிறேன். அது ரெக்கார்டை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொன்ன பதில் என்ன, அதுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருச்சு, அதையும் நான் பார்க்குறேன். அதோட அடிப்படையில் இந்த பதில்கள் எல்லாமே அமையுது. மூல நூல்களை ஒட்டி நம்ம பதில்கள் நிறைய இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு முனிவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு. நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை தொகுத்து வச்சுக்கிட்டே வாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் தலை சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேருங்கிறத விதிகளை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே வரும். நீங்களும் இன்னும் 4 பேர்த்த உருவாக்குங்க, 4 பேர்த்த கற்றுக் கொடுக்கறதுக்கு தயார்படுத்துங்க. யாராவது ஜோதிடம் படிக்கணும்னா நீங்கள் நம்ம நம்பர் கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம். பிப்ரவரி 8, 9 இந்த நாள் நம்ம தாம்பூல பிரச்சனை நடத்த போகிறோம். 12ஆம் தேதி பிப்ரவரி 12 ஆன்லைனில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அனுபவங்களில் என்னென்னலாம் அப்டேட்டில் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிடம் சார்ந்து ஏதேனும் படிக்கணும் விருப்பச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். மார்ச் 1ஆம் தேதி ஒரு 24 நாள் ஒரு ஜோதிடத்துடைய ஹையர் உயர்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 1 ஹவருங்கிறது ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கலாம். ஒரு விஷயம் ஜாதகத்தை எங்கே வாங்கி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்க போகிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அந்த வகுப்பு ரெடியாக இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கும் பயிற்சினாலும் கீழே நம்பரில் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ எல்லாரும் ஜோதிடத்தை ரெக்கார்டாக பண்ணுங்கள், எழுதி வச்சு பலன் சொல்லி பாருங்கள். எனக்கு எங்கே தப்பு பண்ணுறோம்னு தெரியும். நீங்கள் உணர்ந்துட்டா அந்த உணர்ந்த அந்த விஷயம் உங்களை விட்டு போகவே போகாது, மறக்கவே மறக்காது. அதனால் உணர்தல் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். மதாபிதா குருதெய்வ ஆசிகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசிகள் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவரும் மிகச்சிறந்த புகழையும் மிகச்சிறந்த வாழ்க்கையும் வாழ்த்து எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும். வாழ்த்துக்கள்.